ஹலோ ஆல் வணக்கம். டே டூ ஆஃப் குடல் ஒருவல் பீடாக் சொன்ன மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கும். பீடாக் வெல்கம் டு த ஷோ. என்ன ஆச்சு? நீங்க சொன்ன சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கு. உங்க ஆசை எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க, உழப்புனாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க, நல்லா ஆடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ கண்டிஷன்ஸை பத்தி என்ன சொன்னோம்? பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் ரெண்டுக்குமே அட்வான்டேஜ் இருக்கும் கரெக்டா ஆடினா அப்படின்னு. சோ இன்னொரு ஸ்டாட்ஸ் என்ன சொன்னோம்? கடைசி 5 டெஸ்ட் மேட்ச்ல டீம் பேட்டிங் செகண்ட் 3 தடவை லீட் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னோம். நீங்க நியாயமே இல்லாம 75 ஓவர்ல 65 ஓவர்ல பின்னாடி போயிட்டு போல்ட் ஆயிட்டு பிச்சு திரும்புதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா இறங்கி இறங்கி கடாசுனாங்க. பட் ஐ வாஸ் ஸ்டில் டிசப்பாயிண்டட். ராகுலும் சரி ஸ்ரேயாஸ் ஐயரும் சரி விக்கெட்டை கொடுத்துட்டு வந்தாங்க, டு பி ஆனஸ்ட் வித் யூ. இல்லைன்னா நம்ம என்ன சொன்னோம்? நேத்து 500 அடிப்பாங்க இந்தியான்னு சொன்னா இப்பயே 500 அடிக்க தான் போறாங்க. அஸ்வின் வேற ஒரு ரன் அவுட் ஆனாரு போது. நாளைக்கு 75 ஓவர் இந்தியா போட்டாங்கன்னா 3வது நாளோட முடிஞ்சிரும். உடனே என்ன பண்ணுவாங்க? மோசமான பிச்சை கொடுத்துட்டாங்க, ஆட முடியல அப்படிம்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தயவு ஐசிசி செஞ்சு அதை வில் பண்ணாதீங்க. ஐசிசி ரிப்போர்ட் த பிச்சர்ஸ் புவர் அப்படின்லாம் போடுவாங்க. அவங்களே கொஸ்டின் மார்க் போட்டுலாம் போடுவாங்க. வில் ஐசிசி ரேட் வெரி த புவர். பிச்சர்ஸ் புவர் அப்படின்னு. வெரி புவர். அதுவும் எப்படின்னா, அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு பேட்ச் மாதிரி இருந்தது. அந்த பேட்சை ஜூம் பண்ணி பயங்கரமா இருக்கும், இதுவா இருக்கும். மொத்த நாள்ல இருந்து தொண்டைக்கு வரும், தாவாங்கட்டிக்கு இடிக்கும். அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு இது சொல்றோம்னா, நான் எப்படின்னா இப்ப ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கேன் நான். ஒரு கோச்சிங் அசைன்மெண்ட்டுக்கு ஹைதராபாத்துக்கு போயிட்டு நான் pitch எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஐம் நாட் கெட்டிங் எவ்ரி திங் ரைட், ஐ கெட் மெனி திங்ஸ் ராங். பட் நான் ஏதாவது ஒரு ரிசர்ச் சொன்னேன் அப்படின்னா அது படி கேவலமா அந்த பக்கம் போகாதுங்கும் போது, சும்மா நீங்க பிச்சை பாக்குறீங்க, ஒரு ட்ரையா இருக்குன்னு மூஞ்சிக்கு வரும், தாவாங்கட்டைக்கு வரும், 1.5 நாள்ல முடியும், 2 நாள்ல முடியும், அதெல்லாம் சொல்லவே சொல்லாங்க. இன்னொருத்தர் ஒரு ஃபார்மர் இங்கிலாந்து பிளேயர் அண்ட் கமெண்டேட்டர் இப்ப என்ன சொல்றாரு? பஷீரோட விசா கிடைக்கல, டெஸ்டே நிறுத்திருங்க, இல்லைன்னா டெஸ்ட இது பண்ணுங்க. நான் தெரியாம கேக்குறேன். இப்ப அவர் பஷீர் வந்திருந்தாங்கன்னா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. இப்ப நான் முன்னாடியே என்ன சொன்னேன்? செஞ்சுரி போடுற பவுலர்ஸ் செஞ்சுரி போட போறாங்க. போட்டாங்களா இன்னைக்கு பவுலர்ஸ் செஞ்சுரி? ஏன்பா, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சப்கான்டினென்ட்ல போலிங் போடுறதுக்கு தான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு சில பால்ல டேர்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆஸ்திரேலியால போடலாம், இங்கிலாந்துல போடலாம், கொஞ்சம் பிச்சு ட்ரையா இருக்கிற சப்கான்டினென்ட்ல உங்களுக்கு ஸ்பின்ன கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா மரண அடி வாங்குவீங்க. அந்த ரியான் அஹமத் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். செம்ம டேலண்ட், கையில இருந்து எப்படி போகுது பால், எனக்கு அப்படியே ஒரு அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கு அவரை பார்த்தா. அவ்வளோ டேலண்ட். ஆனா ஸ்பின்ன கண்ட்ரோல் பண்ண தெரியல, எந்த பேச்சஸ்ல எங்க போடுறதுன்னு அவருக்கு தெரியல. இப்ப 3 செஷன் இன்னைக்கு போச்சு. எப்படி போச்சு 3 செஷன் அப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா 103 for 2 in 27 overs, 3.81 ரன் ரேட். அங்கேயே கேம் முடிஞ்சிச்சு. 222 for 3. அதுக்கப்புறம் 87 for 2 in 26 overs, 3.34 ரன் ரேட் கன்சாலிடேட் பண்ணாங்க. கடைசியிலையும் திருப்பி 112 for 2, 3.29. இப்ப 421 for 7, 175 ரன். இப்ப நாளைக்கு ஒரு 15 ஓவர் ஆடினாங்கன்னா அக்ஷர் பட்டேலும் அடிக்குதான் போறாரு. ஒரு 220 ரன் வந்துடும். 75 ஓவர்ஸ் போட்டா நாளைக்கு மேட்ச் முடிஞ்சிடும். இதுக்கு மேல யாராவது பிச்சு சரியில்லைன்னு சொன்னா பெல்ட் வச்சிருக்கேன் கையில, பின்னி போடுவேன். இன்னொன்னு, இங்க பாருங்க, நீங்க திருப்பியும் நீங்க இந்த இந்த பாருங்க, இந்த என்ன சொன்ன ஜோசியத்தை நிறுத்துங்க. KL ராகுல் அடிப்பாருன்னா அவர் அடிச்சு அவருதான். ஜாக்லிச் ஏன் விக்கெட் எடுக்கலன்னா அதையும் நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஹார்ட்லி 25 ஓவர்ல 131 ரன், எக்கானமி ஏகப்பட்டது. அதுக்கப்புறம் ரேயான் அகமது 23 ஓவர்ல 105 ரன். பார்ட் டைம் போலர் ரூட் 24 ஓவர்ல 77. ஒரு ஃப்ரண்ட் லைன் லீட் ஸ்பின்னர் 25 ஓவர்ல 54 ரன், ஒரு விக்கெட், எக்கானமி ஆஃப் 2.2. அவர் இன்னைக்கு நீங்க சொன்னீங்களே 35 ஒரு ஓவர். எண்டு கண்ட்ரோல் பண்ணிடுவாரு ஜாக் லீச்னு. அதாவது அடி புதுசா வர்ற போலர்ஸ்க்கு திருப்பி கொடுத்துட்டே இருக்காங்க. உங்க ட்ரஸ்டட் ஸ்பின்னர் பியூட்டிஃபுல்லா போட்டார் லீச். கம்மியா கொடுக்குறாங்க, அவரு என்ன பண்றது? ஒரு புரியவே இல்லை எனக்கு. ஒரு சிலதெல்லாம் ஒண்ணுமே. ரூட் தான் உங்களோட மெயின் ஸ்பின்னர். ரூட் 24 ஓவர் போடுறாரு. நான் இன்னொன்னு திருப்பி திருப்பி சொன்னேன், மார்க் ரூட். இந்த பிச்சு ஸ்லோவான பிச்சு. அவர் போடுற 140 எல்லாம் மெதுவா பார்த்துட்டு, பாலை பார்த்துட்டு, அந்த காலத்துல இந்த ராமாயண மகாபாரதம் காட்டுவாங்க. அப்படின்னு உடனே அந்த வில்லு அப்படியே நிக்கும். அந்த மாதிரி பாலை நிறுத்திட்டு டிஃபென்ஸ் ஆடுறாங்க. அந்த மாதிரி ஜேம்ஸ் ஆண்டர்சன் மாதிரி ஒரு ஆளை விட்டுட்டு விட்ட ஃபர்ஸ்ட் ஆடினாங்க. இந்த போலிங் அட்டாக்கை வச்சுன்னு நீங்க 20 விக்கெட் எடுத்துருவீங்க. என்னையா நியாயம்? அதுதான், அது கரெக்ட் தான். நம்ம நேத்தே இதை பேசணும். பட் அதே மாதிரி இப்போ அனதர் ப்ராமிசிங் சைன் ஜடேஜா. அகைன் பாருங்க, ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. ரொம்ப காமா சூப்பரா ஆடிட்டாரு.
அக்சர் பட்டேலும் வந்து ஒரு வைட்டல் கான்ட்ரிபியூஷன். அந்த ஜடேஜா அக்சர் அவங்க எவ்வளவு அஸ்வின் கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்கோர் வந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்லி வாஸ் ரன் அவுட். ஸோ இந்த லோவர் ஆர்டர் வந்து இந்தியா மிஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கொஞ்ச நாள் மேபி டேக் தி டீம் ஆஃப் த 90s ஒரு ஏர்லி 2000s இந்த மாதிரி ஒரு நங்கூரமா நச்சுன்னு ஒரு லோவர் ஆர்டர். ஏன்னா டெஸ்ட் மேட்சஸ்க்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை இந்தியா மிஸ் பண்ணிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்தது உங்ககிட்ட சொன்னது இந்த 3 பேர்ல ஒருத்தர் ஒரு 50 அடிப்பாங்கன்னு தான் சொன்னேன். நான் பெருசா எதிர்பார்க்கல. ஜடேஜா வந்து அதை எக்ஸீட் பண்ணிட்டாரு. அக்ஷர் பட்டேலே நாளைக்கு ஒரு 50 அடிக்க போட்டாருன்னு. உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 ஜடேஜா ஆல்ரவுண்டர்ல ஃபேண்டசி கேப்டன் நம்ம சொல்லிட்டோம். ஜடேஜா எல்லாம் வந்து நம்ம ஷோல பின்ன முன்னாடியே சொல்லிட்டோம் ஃபேண்டசி கேப்டன். ஆமா. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். அதுக்கப்புறம் அவர் 50 அடிச்சு நாளைக்கு 100 அடிச்சோன்னு அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆனாரு. அதாவது என்ன மாதிரி ஒரு மெஷர்ட் இன்னிங்ஸ்னா ரொம்ப கிளாஸ் காமிச்சாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஸ்ரீகர் பரத் ட்ரம்மண்டஸ் இன்னிங்ஸ் ஆடிட்டு திருப்பியும் வந்து ஒரு 41 கொடுத்துட்டு போனாரு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ற சுச்சுவேஷன்ல 100 அடிக்கலன்னா இந்த 41 நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல ஸ்ரீகர் பரத் கேவ் அ குட் ஹேண்ட் டு ரவீந்திர ஜடேஜா ஸ்டிச்சிங் பார்ட்னர்ஷிப்போட முடிஞ்சிரும். இதை விட ஒரு பெரிய சான்ஸ் அவருக்கு 100 அடிக்கிறது கிடைக்காது. நல்லா ஆடி கொடுத்துட்டாரேன்னு எனக்கு ஒரு வருத்தம் தான். பட் எனக்கு என்னமோ ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்பவே நான் அந்த ப்ரோக்ராம்ல ஓப்பனா சொல்றேன். விராட் கோலி வந்தாலும் 5 டெஸ்ட் மேட்ச் ஸ்ரீகர் பரத் ஆட போறாரு. குட். ஏன்னா நானும் நல்லா ஆடினாரு தான் நினைச்சேன். 41 ஓகே ஸ்கோர் கார்டு. பட் தென் ஐ திங்க் பேட் குட் ஹேண்ட். அந்த நேரத்துல வந்து அவுட் ஆயிட்டு ஒரு ரன் அவுட் ஆயிட்டார் அஸ்வின். திடீர்னு 2 விக்கெட்ஸ் எதுக்கு அவங்களுக்கு கேம்ல ஒரு சான்ஸ் கொடுக்கணும்? ஸோ ஐ திங்க் ஹி டெஃபினெட்லி டிட் வெல். டிட் வெல் அப்படின்றப்ப தான் தோணுது, சுப்மன் கில் 23 பத்துமா இல்ல உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்களா? நான் வந்து உங்களுக்கு ஹானஸ்டா சொல்லிடுறேன். என்னோட கால் அது. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்ரீகர் பரத்துபா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னிங்ஸ் டிபிட் வாங்கிடுவாங்க. அப்படி இன்னிங்ஸ் டிபிட் வாங்கலைன்னா 8 விக்கெட்ஸ்ல ஜெயிக்க போறாங்க. அந்த மாதிரி 8 விக்கெட்ஸுக்கும் போது திருப்பி வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகி நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அவர் ஃபெயில் ஆனார்னா நான் திருப்பியும் சொல்றேன் அவரை டிராப் பண்ணிட்டு தான் விராட் கோலி எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா இன்னொன்னும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஐபிஎல் வரப்போகுது, T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது. நம்மளோட ப்ரிவியூல நம்ம சொன்னோம் கேஎல் ராகுல் மைட் நாட் ஃபிட் இன் அப்படின்னு. பட் நீங்க 25 நாள் உக்காந்து நீங்க வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் 25 நாள்ல 23 நாள் ஸ்பின்னர்ஸ் போடுவாங்க. அவர் உக்காந்து உக்காந்து இது பண்ணா பேக் அடி வாங்கிரும். அதனால எனக்கு தெரிஞ்சு there is a chance that the management might not tell KL Rahul to keep wickets when you have a wicket keeper is good enough to score 40 போது சுப்மான் கில் வந்து இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச இன்னிங்ஸ் டிஃபிட் இல்லைன்னா ஒரு 60 ரன் வரும். அதுல பெருசா நீங்க இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அடுத்த மேட்ச் விசாகப்பட்டினம் இதே மாதிரிதான் இருக்கும் பிச்சு. அவர் அங்க அடிக்கல அப்படின்னா விராட் கோலி will replace him in the third test match. There is no second thoughts about it. கேட்கறது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பார்ப்போம். அதுவும் இன்னிங்ஸ் டெஃபிட் நான் நேத்தே சொன்னேன். ஃபேண்டசி டீம் நான் எடுக்கும்போது இங்கிலாந்து 2 வாட்டி பிடிப்பாங்க, இந்தியா 1 வாட்டி பிடிப்பாங்கன்னு தான் நான் டீம் எடுத்தது. ஸோ கரெக்டா தான் இருக்கு வாட் எவர் வி ஹவ் தாட். ஸோ இந்த டெஸ்ட் மேட்ச் எங்க போக போகுது? நாளைக்கு முடிஞ்சிடும் நீங்க நினைக்கிறீங்களா? நாளைக்கு என்ன ப்ளே பண்ணணும் இங்கிலாந்து, என்ன ப்ளே பண்ணணும் இந்தியா? இப்போ வந்துட்டு இந்தியா என்ன பண்ணுவாங்க? 5 நாள் இருக்கு. நான் வந்து என்னோட இதை சொல்றேன். நீங்களும் நேத்தே சொல்லிட்டீங்க இன்னிங்ஸ் டிஃபிட்னு எப்படி போகும். நாளைக்கு செகண்ட் செஷன்ல இருந்து கண்ணா பின்னான்னு மிஸ்பிஹேவ் பண்ணும் பால். அதையும் இப்பயே சொல்லிடுறேன் உங்களுக்கு. தேர்ட் டேல இருந்து உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். இப்போ ஒரே ஒரு இது என்னன்னா இப்ப இந்தியா வந்துட்டு ஹவு லாங் தே வாண்டட் டு பேட். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன சார், 5 நாள் டெஸ்ட் இருக்கு. 5 நாள் நான் முடிச்சா போறோம். 3 நாள் முடிச்சு எனக்கு என்ன வரப்போகுது? ஸோ தே வில் ட்ரை அண்ட் ப்ரொலாங். இப்ப அவர் 100 ரன் அடிக்க போறாரு ஜடேஜா. அந்த நேரத்துல அக்ஷர் பட்டேல் ஒரு 60 வந்துட்டானா என்ன யோசிப்பாங்க? அவரும் ஒரு 100 அடிக்கட்டும்னு ப்ரொலாங் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப இந்தியாலுமே பிளான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. மேசிவ் லீட். என்னோட நம்பர் நேத்து நம்ம என்ன சார் டிஸ்கஸ் பண்ணோம்? 360 டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 360 60 கூட சொன்னீங்க. அடிச்சிட்டாங்க. வே பாஸ் தட். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எவ்வளவு அடிச்சாலும் இந்தியாவுக்கு பிளான்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க என்ன ஒரு இப்ப எப்படி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன பேசுவாங்கன்னா ஒரு 210 ரன் லீடு, கைஸ் லெட்ஸ் கோ அண்ட் புட் தம் அண்டர் பிரஷர். எப்படியா பிரஷர்ல போடுவீங்க? 210 ரன் இருக்கு, மனசாட்சி இல்லாம பேசுறீங்களே டீம்ல. அந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணோம்? இப்ப இந்த டெல்லி டெஸ்ட் மேட்ச்ல அதான் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். இந்த மாதிரி ஏபி டிவிலியர்ஸ்ட கேட்டேன், நீ வந்து 35 பால்ல 100 அடிக்கிற ஆளு, நீ வந்து 350 பால் பவுண்டரி அடிக்காம நீ ஆட முடியுமா அப்படின்னு. அப்படி பார்த்தாரு என்ன.
வாஷிம் கை தூக்குனாரு, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னாரு. ஐ எம் ஆல்சோ கோயிங் டு டூ இட். அடுத்த நாள் போட்டாங்க பாருங்க ஒரு கட்டை ரெண்டு பேரும். இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல என்ன பண்ணும், 210 ரன் நம்ம லீடு எடுக்கிறேன்னா உன்னோட முட்டியை நான் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் எப்படி நீ தோக்க போற? இந்தியால வந்து 200 ரன் நீ லீடு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிச்சுல நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீ நாளைக்கு வந்து 54 ஓவர்ல 197 ரன் அடிச்சு நீ அவுட் ஆனீங்கன்னா 5-0 எழுதி கையெழுத்து போட்டு ரெவன்யூ ஸ்டாம்ப் வச்சு கொடுத்துருவான். இந்த சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணும், யூ ஹேவ் டு டெல் them, யூ ஹேவ் டு கிவ் them a மெசேஜ். 135 ஓவர் என்னால ஆட முடியும்னா. ஸோ தட் இஸ் வாட் இங்கிலாந்து காட் டு கோ. இங்கிலாந்து ஸ்ட்ராட்டஜில நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், தே டோன்ட் ஸ்டாண்ட் அ சான்ஸ் டு வின், தே டோன்ட் ஸ்டாண்ட் அ சான்ஸ் டு டிரா. நான் என்ன பண்ணுவேன், ஒரு 135 ஓவர் ஆட முடியும் அப்படின்னு காட்டுறேன்னு பாப்பேன் ஒழிய, நான் திருப்பி திருப்பி சொல்றேன் வந்து டப்பு டிப்புன்னு அடிப்பாங்க. எடுத்த உடனே ஒரு நாங்க 50 நாலு ரெண்டு ஓவருக்கு ஓவர் 400 போடுவாங்க. அடிப்போம் அப்படின்ட்டு நாங்க போக கூடாதா? பாஸ் பால் ஆடுவோம் நாங்க. 50 ஓவருக்கு நாங்க 400 டார்கெட் பண்றோம்னு போனா என்ன பண்ணுவீங்க? அதுதான் சொல்றேனே. இப்ப வேற இந்த அருணாச்சல் பிரதேஷ் ஹைதராபாத் மேட்ச்ல ஒரே நாள்ல வந்து ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், 170 பால்லயோ 300 ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிட்டாரு ஒரே நாள்ல. 43 ஓவர்ல 530 ரன் அடிச்சிருக்காங்க. ஒருவேளை அதை பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நானும் நிறைய வந்துட்டு ஐ பீன் பார்ட் ஆஃப் அ டீம் விச் வாஸ் டிஃபீட்டட். இட் இஸ் ஆல் அபவுட் ஹவ் ஆர் யூ கெட்டிங் டிஃபீட்டட். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டவுன் வித்வுட் அ ஃபைட். இப்ப நான் எப்படி யோசிப்பேன், 5வது நாளைக்கு எடுத்துன்னு போக முடியுமா மேட்ச அப்படின்னு நான் யோசிப்பேன். 5வது நாளைக்கு நான் எடுத்துன்னு போய் தோத்தேன்னா பாதி நான் வந்து ஜெயிக்கிற மாதிரி இந்த சுச்சுவேஷன் என்ன பொறுத்த வரைக்கும். தட் இஸ் வாட் ஐ வுட் ஆனஸ்ட்லி சே. இப்ப நீங்க வந்துட்டு பேஷ் பால்னா நாளைக்கு ஆஷ் பால்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்துட்டு ஓடி ரன் த்ரூக்கும் போது என்னோட இது, இப்ப இங்கிலாந்து பேட் 135 overs and set them a target of 80 or 90, lose by 8 wickets. இந்த ஒரு இன்னொன்னு சொல்றேன், இந்த 2012 சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் செமாடி வாங்கினாங்க. இந்த லாஸ்ட் சீரீஸ் டெஸ்ட் சீரீஸ் இந்தியா தோத்தது வந்து அகைன்ஸ்ட் இங்கிலாந்து 22ல. அதுக்கப்புறம் ஒரு இதோட வந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டிமாரலைசிங் டிஃபீட் உங்களுக்கு இருந்ததுன்னா, நம்ம முன்னாடியே சொன்னோம் இது 5-0 தான், ப்ராபப்ளி 5 மேட்ச்ல 8-0 ஆயிடும். ஹோப்ஃபுல்லி தட் டசன்ட் ஹேப்பன் அண்ட் தேர் இஸ் அ கான்டெஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால். ஆமா, ஏன்னா ஃபைனல் அப்படின்னா அப்புறம் நம்ம இன்னும் எப்படி பேசணும்னா, இந்த எந்த டெஸ்ட் மேட்ச் 3 நாள்ல முடியும், எந்த டெஸ்ட் மேட்ச் 5 நாள் போகும் அப்படின்னு நிறைய பேர் ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லலாம். பட் தென் as இந்தியன் ஃபேன்ஸ் we are happy that the team is doing well. So we have taken that happiness and discussing these things. So இந்த on that note, உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன விட? எனக்கு ஃபைனல் தாட்ஸ் அப்படின்னா, ஐ வாண்ட் ஜடேஜா டு கெட் 100. ஐ வாண்ட் அக்ஷர் பட்டேல் டு கெட் சம் ரன்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், இவங்களை போலிங்கை நான் கவுண்டர் பண்ணணும்னு யோசிச்சுனே இருப்பாங்க. இவங்க வந்து நம்பர் 8 நம்பர் 9 வரைக்கும் வந்து 50-60ன்னு அந்த சென்னை 28ன்னு ஒரு படம் இருக்கு பாருங்க, எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் ஒரு மென்டலி டிஃபீட்டட். ஐ வாண்ட் டு கிவ் தட் டு தம், நாட் டு டேக் தம் ஃபார் கிராண்டட். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் இந்தியா ஷுட் பி இன் ஹரி டு ஃபினிஷ் த கேம் இன் டே 3. தே வாண்ட் டு பேட் as long as possible. நாளைக்கு வந்துட்டு டப் டிபன் 3 விக்கெட் விழுதுன்னா இட்ஸ் ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் 120 ரன் மேல எது போனாலும். அதே மாதிரி மீதி இப்பயும் சொல்றேன், மீதி 4 டெஸ்ட் மேட்ச் பிச் இந்த மாதிரி தான் இருக்கும். இஃப் யூ பேட் ஃபர்ஸ்ட் ஆர் இஃப் யூ பேட் செகண்ட், இஃப் யூ பேட் வெல், யூ ஆர் அண்டர் சார்ஜ். அப்படிங்கும் போது இங்கிலாந்தோட ப்ராப்ளம் பிளேயிங் லெவன் செலெக்ஷன்லயே போச்சு. ரெண்டாவது உங்களோட அப்ரோச். நாளைக்கு வந்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும், நாளைக்கு நானும் விகேஆரும் வரும்போது ஐ திங்க் த கேம் would have been over. If not, it would have been closer position for the game to get over. We will come back tomorrow and give a honest review. அதே மாதிரி இந்தியா எங்கேயாவது தப்பு பண்ணாலும் அதை சொல்லுவோம். இந்தியா எந்த தப்பும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல பண்ணல. They've been absolutely magnificent in everything apart from just gifting away a few wickets. That happens, we can't be critical. அப்படிங்கும் போது we'll come back for the finishing style hopefully tomorrow to entertain you. That's all we have got in this episode. Until we come back to entertain you again, thanks a lot and bye bye.